இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாத மியூச்சுவல் ஃபண்டோடு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ப்ரைவேட் கம்பெனி பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இது குறுகிய முதலீட்டுக்கு மிகவும் பாதுகாப்பானதாகும். இதை பற்றி டெட் மியூச்சுவல் ஃபண்டு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இதை பார்க்காதங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டெட் மியூச்சுவல் வீடியோவையும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம காமனாக போட்ட மியூச்சுவல் வீடியோ பார்த்தவங்க ரெண்டு விதமான கருத்தை சொன்னாங்க. முதலாவது, எல்லா விளக்கத்தையும் தமிழில் சொன்னால் தெளிவாக புரியும்னு சொன்னாங்க. ரெண்டாவது, மியூச்சுவல் ஃபண்டில் ஏராளமான ஸ்கீம் இருக்கனால நமக்கு அது கரெக்டாக வருங்கிறதுல குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விளக்கத்தையும் தமிழில் சொல்ல போகிறோம். மேலும் வீடியோ கடைசியில் ஒவ்வொரு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி பொறுத்தவரை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து எந்த மியூச்சுவலில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கமாக சொல்ல போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, ரிஸ்க் என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது செய்யக்கூடாத தவறுகள், யார் இதில் முதலீடே பண்ணக்கூடாது, இதோட டேக்ஸ் கால்குலேஷன் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன, அது வீடியோவோட கடைசியில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பொருந்துற மாதிரி என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது மியூச்சுவல் ஃபண்டோட காம்பினேஷனுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். This video is not intended as investment advice or recommendation to buy or sell any financial instruments. இந்த வீடியோ தகவலுக்காகவும் புரிதலுக்காக மட்டுமே பரிந்துரை அல்ல. ஃபிக்ஸட் டெபாசிட்டா அல்லது க்ரோத் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட் கண்டிப்பாக ஃபுல்லாக சேஃபு. அதே சமயம் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் நம்ம பவர்ஃபுல் க்ரோத்துக்கு பத்தாது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்? மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நம்ம மாதிரி எல்லாத்துட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி அதை ஷேரு, பாண்ட்ஸு, மற்ற அசட்டில் முதலீடு பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. இது ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு: ஈக்விட்டி ஃபண்டு அல்லது டெப்ட் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டு. ஈக்விட்டி ஃபண்டுங்கிறதா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. டெட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ப்ரைவேட் பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இது போய் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறுபடி வீடியோ பாருங்கள். ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது ஈக்விட்டி டெப்ட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது. மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது ஈக்விட்டி டெப்ட் மட்டும் இல்லாமல் கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, மற்ற எல்லா டைப்பும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இன்னைக்கு மெயின் டாபிக் நம்ம டாபிக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம். வாட் இஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்? ஈக்விட்டி ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம லாங் டேர்ம்னு தரக்கூடியது. எப்படி ஒர்க் பண்ணுது? நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஷேர் வாங்குவாங்க. அந்த ஷேர் ஏறும்போது நமக்கு அதில் கேபிட்டல் கெயின் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவாக கம்பெனிஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த டிவிடெண்டுமே நம்ம அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் சேரும். இது மெத்தேடு. இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? மினிமம் 5 வருஷத்துக்கு மேலே இந்த பணம் தேவையில்லை இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஏற்றத்தாழ்வை ஒத்துக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் என்ன டைப்ஸ் இருக்குது? டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட், இது காமனிஸ்ட்டு. அடுத்தது இண்டெக்ஸ் ஃபண்டு, அப்புறம் செக்டரல் தீமாட்டிக் ஃபண்டு, இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவிங் ஃபண்டு. இதில் இண்டெக்ஸ் ஃபண்டு மட்டும் பேசிவ் ஃபண்டு, மற்ற எல்லாமே ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு. இது காமனான டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்டு. ஆக்சுவலி இதில் நம்ம எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணணும். இது லார்ஜ் கேப் ஃபண்டு, மொத்தம் இந்தியாவில் இருக்கிற பெரிய 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது லார்ஜ் கேப் ஃபண்டு. மிட் கேப் ஃபண்டுங்கிறது 101லேருந்து 250 வரைக்கும் அடுத்த லெவல் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது மிட் கேப் ஃபண்டு. அடுத்து ஸ்மால் கேப் ஃபண்டு 251லேருந்து வெளியே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இது ஸ்மால் கேப் ஃபண்டு. மல்டி கேப் ஃபண்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இதை வச்சு தான் ஃபைனலாக எந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது யாருக்கு அது ஒத்து வரும்னு சொல்ல போகிறோம். மல்டி கேப்ங்கிறது மினிமம் 20% லார்ஜ் கேப், மினிமம் 20% மிட் கேப், 20% ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது அந்த 20% லிமிட் கிடையாது. எப்படி வேணாலும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் லார்ஜ் கேப் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. மினிமம் ஈக்விட்டியில் மினிமம் 60% இருக்கணும். ஒரே கண்டிஷன் தான். வேல்யூ ஃபண்டு, மார்க்கில் சில ஷேர் ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்கும், சில மோசமான ரிசல்ட்னால ஏதோ காரணத்தினால அதை மட்டும் பிக் பண்ணி வாங்குவாங்க. கொஞ்சம் நாள் பட அதோட ரேட் ஏறும்போது நல்லா ரைஸ் ஆகும். கான்ட்ரா பண்ணும்போது எல்லாரும் ஒரு ஷேரை விற்கும்போது
இந்த ஃபண்டு வாங்குவாங்க. ஏன்னா ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்கும். அதை வச்சு பின்னாடி கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும்போது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்டு, இது நிஃப்டி, சென்செக்ஸ் அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுனா நிஃப்டியில் என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அதே ஸ்டாக்கு நிஃப்டியில் இருக்கிற அதே வெயிட்டேஜுக்கு வாங்கி வைப்பாங்க. ஸோ நிஃப்டி எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு இது ஏறும், நிஃப்டி எந்த அளவுக்கு குறையுதோ அதே அளவுக்கு குறையும். இதே இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இது வந்து பேசிவ் ஃபண்டு, ஃபண்ட் மேனேஜரோட வேலை குறைவு, அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் குறைவதில்லை. செக்ட்ரல் ஃபண்டு, இது பர்டிகுலர் செக்டரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இது வந்து ரிஸ்க் அதிகம். ஏன்னா ஒரு டெக்னாலஜி ஃபண்ட்னா ஐடியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும், ஹெல்த் கேருங்கிறது ஹாஸ்பிட்டல், ஃபார்மா ஸ்டாக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனான்சியல் செக்டருங்கிறது பேங்க்கு, மியூச்சுவல் ஃபண்டு, மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து செக்டர் கீழே போச்சுன்னா அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. இஎல்எஸ்எஸ், டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டு, இதில் வந்து 1.5 லட்சம் வரைக்கும் ATCL பெனிஃபிட் உண்டு. இதுக்கு வந்து லாக்இன் பீரியட் 3 இயர்ஸ் உண்டு. மெயினாக ஓல்டு இன்கம் டேக்ஸ் எலிஜிபிள் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ எலிஜிபிளில் இதை எடுத்துக்க மாட்டாங்க. சரி, எதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது? நமக்கு வந்து நம்ம நீண்ட காலத்தில் மிக அதிக ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறதுக்கு மியூச்சுவல் நல்லது. பீட்ஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் 5%னா நமக்கு வந்து இது வந்து 12%, 10% கொடுக்கறதுனால இன்ஃப்ளேஷன் நல்லா அதிக ரிட்டர்ன் கொடுக்கும். ஸ்டார்ட் வித் ஸ்மால் SIP, மினிமம் மாதம் 500 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரொஃபஷனலி மேனேஜ் போர்ட்ஃபோலியோ, நம்ம ஷேரில் வாங்குறதுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் எக்ஸ்பர்ட் வச்சுருப்பாங்க. ஃபண்ட் மேனேஜர் they do work on behalf of us. என்னென்ன ரிஸ்க் இருக்குது? ரிஸ்க் ஏரியா ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. மார்க்கெட் வாலிட்டி ரிஸ்க், மார்க்கெட்டோட ஏற்றத்தாழ்வு இதுலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஷார்ட் டைம் லாசஸ், சப்போஸ் ஒரு வருஷத்தில் டக்குனு பணம் வேணும் எடுத்திங்கன்னா மைனஸில் கூட ரிட்டர்ன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மற்ற டெபாசிட் மாதிரி கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது. மற்றெல்லாம் இப்போ PPFனா 7.1 7.1 கரெக்டாக கொடுப்பாங்க. இது அப்படிலாம் கிடையாது, எவ்வளோ வேணால் வரலாம். மியூச்சுவல் ஃபண்டில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன, மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ரொம்ப குறுகிய காலத்துக்கு இலக்கெல்லாம் முதலீடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி SIPயை நடுவில் எந்த காரணம் இல்லாமல் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக மார்க்கெட் குறையும் போது தான் அது அதிக யூனிட் வாங்கும். அதே மாதிரி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணால் வாங்கக்கூடாது. அதுக்காக மியூச்சுவல் ஃபண்டே நம்ம டைவர்சிஃபை மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண போகிறோம். அதுபோக வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டும், டெப்ட் ஃபண்டு, பேங்க் டெபாசிட்டு, PPF எல்லாமே பிரித்து முதலீடு செய்வது நல்லது. எப்போ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணக்கூடாது? ஒரு பணம் வந்து நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துலேயே வேணும் அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேரண்டி ரிட்டர்ன் வேணும். சொன்ன மாதிரி ஒரு பிக்சட் 7% இன்ட்ரெஸ்ட் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒத்து வராது. அதே மாதிரி மார்க்கெட் ஏற்றத்தால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னா இது ஒத்து வராது. சரி, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட் KYC அப்டேட் பண்ணணும். ஆஃப்லைன் ஆன்லைன் மோட் இருக்குது. ஒரு லைவ் பிளாட்ஃபார்ம், ரெகுலர் டைரக்டில் போகலாம். ரெகுலருங்கிறது ஒரு அட்வைசர், ஒரு ஏஜென்ட் மூலிமா போகிறது. டைரக்ட்டுங்கிறது நாமளே மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் வழியாவோ வெப்சைட் வழியாக போய் நாமளே டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. நம்ம அதுக்கப்புறம் SIP வேணுமா லம்சம் வேணுமான்னு சூஸ் பண்ணணும். லம்சம்ங்கிறது 1 டைம் அது மல்டிபிள் டைம் வந்து ஒவ்வொரு பெரிய அமௌண்ட் அப்பப்போ அனுப்பி வைக்கிறது. SIPங்கிறது நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மாதம் ஃபிக்ஸட் டேட்டில் அனுப்புறது, ரெகுலி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 5,000, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் போடலாம், லேக்ஸ் கணக்கோட. கட் ஆஃப் டைம் வந்து திடீர்னு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அன்னைக்கு க்ளோசிங் ரேட்டில் வாங்கும், அதெல்லாம் அடுத்த நாள் ரேட்டுக்கு வாங்கும். இது வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஓகே. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரே மட்டும் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. அதே சமயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் கீழே இருக்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து இது கரெக்ட் இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் வந்து SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. ரெகுலர் டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 5ஆம் தேதி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ரூபி காஸ்ட் ஆவரேஜிங், அதாவது மார்க்கெட் குறையும் போது அதிக யூனிட் வாங்குவோம். அதே மாதிரி SIP ஒர்க்ஸ் ஓவர் டைம், ரொம்ப நாள் டைம் பார்த்துட்டே இருக்கும்போது மிக அதிக ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டேட்டில் ஆட்டோபே போயறதுனால ஒவ்வொரு தடவை ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 10ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் போயிடும். அதே மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் 5 வருஷம் 10 வருஷம் அப்படியும் போடலாம். அல்லது 100 ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம 15 days நோட்டீஸில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் போயிட்டே இருக்கும். இது நீண்ட கால முதலீட்டுக்கு மிகச்சிறந்தது. மினிமம் 500 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. அதுவோ SIP பற்றி ஒரு தனியாக வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே நம்ம SIP வீடியோவும் பாருங்கள். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சரி, கீழ்கண்ட பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும். AUM, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீமில் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும், 40,000 கோடி 50,000 கோடி அந்த மாதிரிலாம் இருக்கும்.
அதிகமாக இருக்கிற வரைக்கும் நல்லது, ஏன்னா எக்ஸ்பென்ஸ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. NAV நெட் அசெட் வேல்யூ, ஒரு யூனிட்டோட ரேட், என்ன ரேட்டுங்கிறது யூனிட், நம்ம யூனிட் வைஸ் தான் தருவாங்க மியூச்சுவல் ஃபண்டை. ஸோ ஒரு யூனிட்டோட ரேட் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும். மார்க்கெட் ஏறுச்சுன்னா NAV ஏறும், மார்க்கெட் குறைஞ்சுன்னா NAV குறையும். யூனிட்ஸ்ங்கிறது மார்க்கெட் ஏறும்போது ஏறாது, ஆனால் நாம் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏறிட்டே இருக்கும். மாதம் 10,000 ரூபா 10 இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த 10,000 ரூபாய்க்கு யூனிட் ஆட் ஆகிட்டே இருக்கு எவ்ரி மந்த். ஸோ டோட்டல் அசெட் வந்து NAV இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட் நம்ம ஹேவிங். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்ட், ஃபண்ட் மேனேஜர் எப்படி செயல்படுறாரு அப்படி தெரிஞ்சுக்கணும். எக்ஸிட் லோடு யூஸ்ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்குள்ள ஈக்விட்டி எடுத்தோம்னா 1% எக்ஸிட் லோடு போடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணோம்னா எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க. லாக்இன் பீரியட் வந்து ELSS டேக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் 3 years இருக்கு. மற்ற எந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு லாக்இன் பீரியட் கிடையாது, எப்போ வேணால் பணத்தை எடுக்க முடியும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஒரு சின்ன ஃபீஸ் வருஷம் ஃபீஸ் எடுப்பாங்க, அது 0.5% 2% வரைக்கும் வேரி ஆகும். அது வந்து எக்ஸ்பென்டிச்சர் குறைவாக வரைக்கும் நமக்கு நல்லது. இந்த ஃபீஸ் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கான சார்ஜஸ். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது பார்த்துக்கலாம். இப்படி ஈக்விட்டி ஃபண்ட் டெஃபினேஷன் வந்து மினிமம் 65% போர்ஷன் வந்து ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து அதுக்கப்புறம் ரெண்டாக பிரிக்கணும், ஷார்ட் டைம் லாங் டைம்ங்கிறது. ஷார்ட் டைம்ங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ள, லாங் டைம்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு மேலே. ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸுங்கிறது 20%, 20% டேக்ஸ் வரும். லாங் டைம் கேபிட்டல் கெயின், அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விற்றோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 1.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 1.5 லட்சத்துக்கு மேலே வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு 12% டேக்ஸ் வரும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம 2 லட்ச ரூபாய்க்கு ஈக்விட்டி மியூச்சுவல் வாங்குறோம், ஒரு 5 வருஷம் கழிச்சோ அது ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம். நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 2 லட்சம். 2 லட்சத்தில் 1.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. மீதி 75,000க்கு வந்து 12% டேக்ஸ் கட்டினோம்னா நமக்கு 9,320 ரூபா தான் வரும். ஸோ மற்ற இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு டேக்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் ஷார்ட் டைம் வந்து எக்ஸிட் லோடு வரும், டேக்ஸ் அதிகம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே எந்த காரணம் கொண்டு மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணக்கூடாது. சரி, இப்போ கடைசி மெயின் வந்து நமக்கு எந்த ஃபண்ட் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, நமக்கு எந்த ஃபண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெவல் 1 ஃபண்ட்ஸ், அதாவது ரிஸ்க் கம்மியான ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, இது வந்து டாப் 100 கம்பெனிஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் மிகப்பெரிய 100 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் ஃபண்டு அக்ரெசிவ், ஸோ ஒரு 70-80% ஷேர்லேயும், ஒரு 20% 30% மற்ற கவர்மெண்ட் பாண்ட், ப்ரைவேட் பாண்ட்ஸு, ட்ரெஸரி பில்லில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் குஷன் எஃபெக்ட் இருக்குது, மார்க்கெட் குறையும் போது கொஞ்சம் கம்மியாக தான் குறையும். இண்டெக்ஸ் ஃபண்டு மேலே பார்த்தா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இந்த மாதிரி ஏறி இறங்கும். நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே பெரிய கம்பெனியோட ஆவரேஜினால வாலிடிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்து லெவல் 2 ஃபண்டு, இது அதோட கொஞ்சம் ஹை ரிட்டர்ன் ஹை ரிஸ்க்கான ஃபண்டு. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்தோம், எப்படி வேணால் எந்த லார்ஜ் ஸ்கேல் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மல்டி கேப்ங்கிறது ஓன்லி 20% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மிட் கேப் எக்ஸ்போசர், ஸ்மால் கேப் எக்ஸ்போசர் எல்லாம் இருக்கும் லெவல் 2 ஃபண்டில். லெவல் 3ங்கிறது மெயினாக மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் காம்பினேஷன் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி வேல்யூ ஃபண்ட் அப்போயே பார்த்தோம், கான்ட்ரா ஃபண்ட்ஸ் பார்த்தோம். இதில் ரிஸ்க் அதிகம், ஆனால் ரிட்டர்னும் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்க் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். நான் வந்து நமக்கு எது ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஏன்னா மாதம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லெவல் 1 ஃபண்டோட நிறுத்திக்கலாம். லெவல் 1 ஃபண்டை பார்த்தோம், லார்ஜ் கேப் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படி தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு கம்பேரிட்டிவாக சேஃபானது. அதில் கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் வரும், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம், கொஞ்சம் 2 மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 50% லெவல் 1லையுமே, ஒரு 2,500 லெவல் 1லையுமே, இன்னொரு 2,500 லெவல் 2 ஃபண்ட்லையும் போடலாம். எனக்கு வந்து வேறு நிறைய PPF மற்ற டேங்க் டெபாசிட்டில் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லா 5,000 ஃபுல்லாகவே நம்ம லெவல் 2 லெவல், அதாவது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டில் போட்டு பார்க்கலாம். அடுத்து நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் மாதத்துக்கு அப்படிங்கிறவங்க ஒரு 5,000 ரூபாய் லெவல் 1லையுமே, 5,000 ரூபாய் லெவல் 2லையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இன்னும் அதிக ரிட்டர்ன் வேணும், இன்னும் ரிஸ்க் எடுக்கலாம், இன்னும் நிறைய ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே 10,000 அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 4,000 வந்து லெவல் 1 ஃபண்ட்லையுமே, இன்னொரு 4,000 லெவல் 2லையுமே, ஒரு 2,000 லெவல் 3லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணுங்க என்னது நீங்கள் பார்க்கணும், பார்த்துருங்க. லெவல் 1ங்கிறது லார்ஜ் கேப் ஹைப்ரிட் இண்டெக்ஸு, நம்ம ரிஸ்க் கம்மியானது. லெவல் 2ங்கிறது ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப், கொஞ்சம் லார்ஜ் கேப் எக்ஸ்போசர் மெயினாக இருக்கும், கொஞ்சம் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வரும். லெவல் 3ங்கிறது மெயினாக மிட் கேப் ஸ்மால் கேப் மல்டி கேப், இந்த வேல்யூ கான்ட்ரா அந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஃபண்டு, ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு காம்பினேஷன் வரும். ரைட், அடுத்து வந்து எனக்கு 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், முதல்ல மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா 10,000 லெவல் 1 ஃபண்டில் போடலாம். அதே வந்து ஒரே ஃபண்டில் போடாமல் 5,000 பிரிச்சும் போடலாம்.
15,000 15,000 லெவல் 2 ஃபண்டில் போடலாம். அதை வந்து ஒரு 2 ஃபண்டில் போடுறது பெட்டர். இன்னொரு 5,000 வந்து லெவல் 3 ஃபண்ட்லேயே எக்ஸ்போஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் ஹை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் என்ன ஃபண்ட் சூஸ் பண்ணுறது, 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ வந்து லார்ஜ் கேப் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது ஃப்ளெக்ஸி கேப் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறோம். அதில் நிறைய கம்பெனி இருக்குது, 20-30 கம்பெனி இருக்குது. அதில் எதை சூஸ் பண்ணுங்கிறது குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும். அது எப்படி காம்பினேஷன் நான் பண்ணுற மெத்தட் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட், அதாவது அதிக அமௌண்ட் எந்த ஃபண்டில் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்து டாப் 5லேருந்து 7 கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 கம்பெனிக்குள்ளே எது அதிகமாக இருக்குது 5 கம்பெனியுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தா பார்த்தது, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது குறைவாக இருக்குன்னு பார்க்கணும். குறைவாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, 1 ஸ்டார்லேருந்து 5 ஸ்டார் வரைக்கும். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரி ரேட்டிங் அதிகமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பார்த்து நமக்கு டாப் 5 கம்பெனிக்குள்ளே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கூடியதில் லோ எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடியது நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவோ அது போட்டால் மட்டும் பார்த்தாது, அட்லீஸ்ட் வருஷம் இருக்காவது எப்படி நம்ம ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு பார்க்கணும். சப்போஸ் மற்ற ஃபண்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருந்தால் வேறு ஃபண்டுக்கு சுவிட்ச் ஓவர் கூட பண்ணிக்கலாம். சரி, எஸ்ஐபி எவ்வளவு அமௌண்ட் வரும்? ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு மாதம் 15,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் எஸ்ஐபியில். சுமாராக ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குது ஷேர் மார்க்கெட் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அப்படி வச்சுட்டோம்னா எவ்வளோன்னு பார்ப்போம். நம்ம 5 வருஷத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, 5 வருஷம் பார்க்கலாம். 5 வருஷம் பார்த்தோம்னா 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ 12 லட்ச ரூபா பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். இது பார்த்தா கொஞ்சம் குறையாக கூட தெரியும். இதே 20 வருஷம் பார்த்தோம்னா நம்ம 36 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நமக்கு வந்து 1.5 கோடி கிடைக்கும். இதே 30 வருஷத்துல பார்த்தோம்னா நாம 54 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நமக்கு 5.25 கோடி கிடைக்கும். இதே 40 வருஷம் பண்ணியிருந்தோம்னா, 40 வருஷம் யார் பண்ணுவான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு இதுக்காக பார்க்கலாமே, பார்த்தோம்னா 72 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நமக்கு 18 கோடி ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் டூல். வருஷம் அதிகமாக மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ சம்மரி கடைசியாக பார்த்தோம்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம லாங் டேர்மில் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு நல்ல மெத்தேடு. அதே மாதிரி நம்ம ரிஸ்க் லெவல் என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபண்ட் சூஸ் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு ஃபண்டோட ட்ராக் ரெக்கார்டு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே பார்க்கணும். எஸ்ஐபி ஏழியர் ஸ்டேட் வரைக்கும் நல்லது. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நிறைய பேர் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள இந்த வருஷம் 2,000 3,000 ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் என்ன டாப் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் டைம் 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் மிகப்பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மார்க்கெட் குறையும் போது பேனிக் ஆகக்கூடாது, அப்போ தான் அதிக யூனிட் கிடைக்குன்னு நினச்சிக்கணும். முடிஞ்சால் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுபோக வருஷம் இருக்காவது ரிவ்யூ பண்ணணும். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நீண்ட காலத்து பணத்தை வளர்க்கு மிக உதவக்கூடிய மெத்தடாகும். கன்சூலம் பார்த்தா ஈக்விட்டி ஐடியல் ஃபார் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நீண்ட காலம் முதலீட்டுக்கு மிக நல்லது. அதே மாதிரி நம்ம சொத்தை வந்து சிஸ்டமேட்டிக்காக அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். அதுவும் டேக்ஸ் பெனிஃபிட், நம்ம டேக்ஸ் கால்குலேஷன் பார்த்தோம், மற்ற பேங்க் டெபாசிட் மற்றதை விட டேக்ஸ் வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட் ரிட்டர்ன், இன்ஃப்ளேஷன் 5%, இது 12% கொடுக்கறதுனால இன்ஃப்ளேஷனோட அதிக ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் ஆல்ரெடி மியூச்சுவல் போட்ட நிறைய இருப்பீங்க, உங்கள் ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோவுமே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.